அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலயமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வள்ளற்பெருமான் அருளி செய்த சுத்தசன்மார்க்க நெறியினை பல்வேறு நூல் வடிவங்கள் ஆக்கி பொதுமக்கள் அனைவரும் பயன்பெற வேண்டும் என்ற முறையிலே வெளியிட்டவர்தான் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் அருள் அறிவியல் அல்லது மெய்ஞான விஞ்ஞானம் என்ற ஒரு அற்புதமான சுத்தசன்மார்க்க விளக்க விரிவுரை நூலினை கடந்த 1974 ஆண்டு வெளியிட்டுள்ளார்கள். அதிலே இதுவரை 3 அத்தியாயங்களிலே உள்ள அந்த அவரது உரை விளக்கம் அன்பர்களுக்கு ஒலிவடிவிலே தரப்பட்டது. இன்றைய நாளிலே அதற்கு அடுத்த அத்தியாயம் ஒலிவடிவிலே தரப்பட உள்ளது. நூலின் பெயர் அருளறிவியல் அல்லது மெய்ஞான விஞ்ஞானம். ஆசிரியர் சுவாமி சரவணானந்தா அவர்கள், திண்டுக்கல். அத்தியாயம் எண் 4, முயற்சி பயன். முயற்சியை பற்றி அறியாதார் இல்லை. எனினும் அம்முயற்சியின் உண்மை தத்துவமும் அதனை மேற்கொள்ள வேண்டியதன் இன்றியமையாமையும் இன்றியமையாமையும் அதனால் விளையும் நன்மையும் அது இன்மையால் வரும் கேடும் அதன் சிறப்பு இயல்பும் முடிவில் அதற்கு காரணமாய் இருந்து தூண்டிவிட்டு கொண்டிருக்கும் இறை ஆற்றலின் தொடர்பும் பற்றி எல்லாம் ஆய்ந்து அறிந்து கொள்ள வேண்டி அவைகளை தனித்தனியாக எடுத்து சற்று விளக்கி கூற நேருகின்றது. முயற்சியை பற்றி பொதுமக்கள் அறிந்து கொண்டிருப்பது சிறிதளவேயாகும். இன்னும் அறிய வேண்டியதோ பேரளவினதாகும். இதை அறிவது என்பது கற்றும் கேட்டும் யூகித்தும் தெரிந்து கொள்வது மட்டுமல்ல, வாழ்வில் ஏற்று செயலில் காண்பதாகும். ஒருவனை வாழத் தெரிந்தவன் என்று சொன்னால் அவன் வாழ்வை பற்றி பல விஷயங்களை தெரிந்து கொண்டுள்ளவன் என்று மட்டும் பொருள்படாது. அவன் வாழும் வகை உணர்ந்து நன்கு வாழ்பவன் என்றே பொருள்படுவதாகும். ஆகவே முயற்சி என்பது அனுபவச் செயலாகும். எவ்வளவு கற்றிருந்தாலும் அல்லது எவ்வளவு விஷயங்களை ஆராய்ந்து தெளிந்து கொண்டிருந்தாலும் கூட அவற்றால் ஏதேனும் பயன் உண்டாக வேண்டுமானால் செயலில் வந்து அனுபவிக்கப்படுதல், பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வேண்டும். அப்பொழுதுதான் முயற்சியால் வரும் பயன் காண முடியும். முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார் என்றும் முயற்சி திருவினையாக்கும் என்றும் கூறப்படும் பழமொழி அனுபவ உரையேயாம். தீவிரமாக முயற்சி மேற்கொண்டால் எதையும் அடைய முடியும் என்று துணிந்து கூறுகின்றனர். வருந்தி முயன்றால் வாராததொன்றில்லை என்பதும் உலக அனுபவ வாசகம். ஆகையால் எதற்கும் முயற்சி செய்தால்தான் பயன் காண முடியும். முயற்சி செய்யாமல் பயனை எதிர்பார்த்து கொண்டு சோம்பி இருத்தல் கூடாது. சிலர் அப்படித்தான் முயற்சியின்றி வரிதே இருந்து கொண்டு எல்லாம் முன்வினைப்படியும் ஊழ்நியதிப்படியும் தானே வந்து சேரும். அவ்விதிமுறைக்கு மாறாக நாம் என்னதான் முயன்றாலும் ஒன்றும் வாராது, வருவதை தவிர்க்கவும் முடியாது என்று சொல்லிக்கொண்டு நாட்களை வீணாக்கி வருகின்றனர். இவர்கள் நமக்கு சாதகமாக திருக்குறளையே எடுத்து வந்து காட்டுகின்றனர். ஊழிற் பெருவலி யாவுள மற்றொன்று சூழினும் தான் முந்துரும். ஊழிற் பெருவலி யாவுள மற்றொன்று சூழினும் தான் முந்துரும் என்பதை காட்டி விதிமுறையின் பேராற்றலை எவ்விதத்தும் மறுக்க முடியாது எனவும், ஒருவன் என்னதான் தந்திர முயற்சி செய்யினும் விதியை ஏமாற்ற முடியாது. அவன் ஒரு வழியில் தடுக்க முயன்று கொண்டிருக்கும் போது அவ்விதி அவன் அறியாமலே வேறொரு மார்க்கமாக எதிர்பாராத விதத்தில் வந்து தன் செயலை காட்டிவிடும் எனவும் கூறுகின்றார்கள் இந்த விதிவாதிகள். ஒருவன் முன் செய்த செயலின் பயன் எக்காலும் அவனை வந்து அடையாமற் போகாது. ஆகையால் மேலும் அவன் எதற்காக வருந்தி முயல வேண்டும்? அப்படி முயலுவதே மேலும் வினையை வளர்ப்பதாகுமே அல்லாது வினைப்பயன் ஏறாது இருக்க வழி உண்டாகாதாம். அன்றியும் ஒருவன் ஒரு முயற்சியை மேற்கொள்ள வேண்டுமானாலும் கூட அதற்கும் விதி முன்பே ஏற்பட்டிருந்தாலன்றே அம்முயற்சி செய்யவே வாய்ப்பு நேராது என்றும் மொழிகின்றார்கள் இவர்கள். இவைகள் எல்லாம் உண்மையை உள்ளபடி அறியாததை காட்டுகின்றன என்பது இப்பொழுது தெளிவாகின்றன. இந்த உலகில் ஒவ்வொன்றும் ஓய்வு ஒழிவு இன்றி இயங்கிக் கொண்டே இருக்க காண்கின்றோம். இவ்வியக்கத்தால் தான் யாவும் தோற்றமும் மாற்றமும் மறைவும் அடைந்து கொண்டிருக்கின்றனவாம். இந்த இடையறா இயக்கத்தின் காரணம் என்ன என்பது முன் தலைப்பில் கண்டுகொண்டோம். அதாவது ஆதியான அருட்ஜோதி இறை உண்மை வெளியாகும் பொருட்டே இந்த பிரபஞ்ச காரிய இயக்கச் செயல் என அறிந்தோம். இதன்படித்தான் ஓர் இறையொளி அணுவுக்கு சூழ் வடிவங்கள் ஒன்றுக்கொன்று உயர்வுடையவனாக ஆகி அழிந்து போய்க் கொண்டிருக்கின்றனவாம்.
அந்த இறை அணுவுக்கு அருள் அறிவு விளங்கும் இம்மனித தேகச் சூழல் உண்டான போதுதான் இறையின் விதிமுறை இரகசியம் அறிந்து கொள்ளவும் முடிகின்றதாம். இதுவரை இவ்விதிச்சட்டத்தின் கீழ் ஆளப்பட்டு வந்த மனிதன் தன்னை உடல் வடிவனாகவும் உலக இன்பதுன்ப வாழ்வே தன் உண்மை அனுபவ நிலையாகவும் எண்ணி வந்தான். இவ்வெண்ணம் மாறுகின்றது. இப்பொழுது உண்மையான மனிதனின் இயற்கை வடிவம் அந்த ஆதி அருட்ஜோதி இறை அணுவே என்றும் அது நித்தியமாய் இயல் உண்மை அறிவின்ப வடிவாய் திகழ்ந்து கொண்டுள்ளது என்றும் இந்த உண்மை கண்டு அனுபவத்தில் பெற்றுக்கொண்டு வாழ்வதற்காகவே சூழ்தேகச் சேர்க்கையும் வாழ்வும் விதிக்கப்பட்டுள்ளனவாகவும் அறிந்து கொள்ளுகின்றான். அப்படி உண்மையான இறைவாழ்வு பெற்றுக்கொள்ளுகின்றவன் விதி வாழ்வின் தலை நீங்கி அருள் வழி வண்ணமாய் என்றும் வாழ்பவனாகி விடுகின்றான். இப்படி ஆக வேண்டியதை விட்டு மனிதனாய் பிறந்தும் உண்மையறியாது தேகபோக வாழ்வில் விதிச்சட்டத்தின் கீழ் பந்தப்பட்டு கிடப்பதும் அச்சட்டத்தை மீறி நடந்து கொள்வதும் அதை வென்றுவிட நினைப்பதும் எவ்வளவு அறியாமை! ஆண்டவரின் அருள் நியதி மனிதனுக்கு மெய்யின்ப பெருவாழ்வு நிலையை முடிவில் வழங்குவதே. அதுவும் ஒருவன் எப்பொழுது தேகபோக இச்சை கடந்து அக அனுபவ சுக வாழ்வை விரும்பி வருகின்றானோ அப்பொழுதே அவனுக்கு விதிச்சட்டத்தினின்று விலக்கு கிடைத்து விடுகின்றது. அதற்கு மேல் திருவருள் நிறைவால் விதிமுறையை கடந்தவனாகி நித்திய வாழ்வுடன் திகழ்கின்றான் அவன். ஆகையால் அவன் அகம் திரும்பும் நேரத்தை எதிர்பார்த்திருக்கின்றது ஆண்டவரின் திருவருள். அவன் அகம் அடையாதவரை அவ்வருளும் அவனை அடையாது, புற விதிமுறையும் அவனை விடாது தொடரும். ஆகையால் முயற்சி செய்வதற்கு விதியில்லை என நினைத்து கொண்டு காத்திருப்பது அறியாமையே. உலகியலில் ஒன்றை அடையும் விதி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அருளியல் அப்படியல்ல. அது ஒருவனுக்காக காத்திருப்பது உண்மை. முயற்சிக்க வேண்டியதே மனிதனின் கடமை. முயற்சியின்றி காத்திருப்பது மடமையே. இதனையே முயலை விட்டு காக்கை பின் சென்ற கொள்கை போல என்பர் ஆன்றோர். முயல் தூய்மையான அருள் முயற்சியை குறிக்கின்றது. காக்கை முயற்சியில்லா கர்மை மனத்தின் காத்திருக்கும் செயலை குறிக்கின்றதாம். ஆகையால் நம் முயற்சியை மேற்கொள்வதற்கு காலமும் நேரமும் இடமும் சூழ்நிலையும் சரியில்லையே என கருதி கொண்டு காத்திருக்கப்படாது. முயற்சியை தொடங்கினால் திருவருள் முன்வந்து கூட்டி வைப்பது நிச்சயம். முயற்சி செய்தும் அத்திருவருள் கிடைக்கவில்லையே என்று கவலைப்பட வேண்டியதில்லை. ஏனெனில் முயற்சியின் ஆரம்பத்தில் நாம் வேண்டுதல் வேண்டாமை அற்றவர்களாய் ஆகிவிட்டிருக்கவில்லை. தேகபோக வாழ்வில் பற்று அதிகம் கொண்டவர்களாய் இருப்போம். ஆகையால் அருள் அனுபவம் விளங்குவதில்லை, நாம் எண்ணியபடி ஆகவில்லையே என்று குறைபட்டு கொள்ளுவதும் அபக்குவ நிலையேயாம். எனவே அருள் முயற்சியின் பயன் முதலில் விளங்காவிடினும் பக்குவ காலத்தை நிச்சயம் அடையப் பெறுவது உண்மை. ஊழின் அதிவலிமையை சொன்ன அவ்வள்ளுவரே பின்னர் ஊழையும் உப்பக்கம் காண்பர் தாழாது உயற்றுபவர், ஊழையும் உப்பக்கம் காண்பர் தாழாது உயற்றுபவர் என்றும் ஓதி வைத்துள்ளார். ஊழை உப்பக்கம் காண்பது என்பது வெற்றி கொள்வது என்று பொதுவாக பொருளாக்குவர். உப்பக்கம் என்றால் பின்பக்கம் என்பர் சிலர். அதாவது ஊழை முதுகு காட்டச் செய்தல், தோல்வியுற்று ஓடச் செய்தல் என்று கொள்ளுகின்றனர். இதைவிட உப்பக்கம் என்பதற்கு அக உண்மையான மறைநிலை என்று கொள்ளலாம். இதனால் ஊழின் இறை உண்மை கண்டு அதனையும் ஆளலாம் என்ற அனுபவ பொருள் விளங்குவதாம். இந்த அனுபவம் யாருக்கு உண்டாகின்றது என்றால் தாழாது உயற்றுபவர்காம். உயற்றுதல் என்றால் முயற்சி செய்தல், தாழாது என்றால் தாமதிக்காமல் காத்திருக்காமல் தாழ்ந்த நிலையுறாமல் என்றாம். ஆகவே எவர் காலத்தை வீண்போகாமல் நன்முயற்சி மேற்கொண்டு மேலான விசார நிலையில் பொருந்தி இருக்கின்றார்களோ அவர்களுக்கு ஊழ் கீழ்ப்படுகின்றது. அவர்கள் அவ்வூழை அருட்செயலாக மாற்றிக்கொண்டு இன்போடு வாழ்கின்றார்களாம். ஆகையால் வீணிற் காத்து கொண்டு இருக்காமல் முயற்சி மேற்கொள்ள வேண்டியது ஒவ்வொருவரின் கடமையாகும். அடுத்த தலைப்பு முயற்சிக்கு ஆதாரம். மனிதர்கள் முயற்சியை எப்பொழுதும் ஏற்றிருத்தல் வேண்டும் என்று பலரும் அறிவுறுத்தி வருகின்றனர். இயற்கையின் தோற்றங்களிலும் இயங்கியல் உயிர்கள் எல்லாம் தம் வாழ்க்கை போரில் ஈடுபட்டு தக்க முயற்சி செய்து கொண்டேதான் இருக்கின்றன. எறும்பு முதல் யானை ஈராக ஒவ்வொரு உயிரும் செயலோடு விளங்க காண்கின்றோம். இதற்கும் அடிநிலைக்கு சென்று பார்க்கும்போது நிலையியல் உயிர்களும் கூட முயற்சி உடையனவாய் விளங்க காண்கின்றோம். புல் பூண்டு செடி கொடி மரம் யாவும் விளைவுறுவதற்கு
விளைவுறுகின்றதற்கு இயற்கையினின்றும் ஐம்பூத சத்துப் பொருட்களை ஈர்த்து சூழ்நிலைகளை தக்கபடி பயன்படுத்திக் கொள்ள முயலுகின்றனவாம். இதற்கும் அடிநிலைக்கு சென்று பார்க்கும்போது நிலையியல் உயிர்களும் கூட முயற்சி உடையனவாய் விளங்க காண்கின்றோம். புல் பூண்டு செடி கொடி மரம் யாவும் விளைவுறுவதற்கின்று விளைவுறுகின்றதற்கு இயற்கையினின்றும் ஐம்பூத சத்து பொருட்களை ஈர்த்து சூழ்நிலைகளை தக்கபடி பயன்படுத்திக் கொள்ள முயலுகின்றனவா. இன்னும் ஆய்ந்தறிய முனையும் போது சடப்பொருட்களின் ஒவ்வொரு மூலக்கூறிலும் அவற்றின் ஒவ்வொரு தனிமத்தினும் கூட இயற்கை இயக்க ஆற்றல் பல இருந்து கொண்டு சதா செயல் வெளிப்பட தூண்டிக்கொண்டு இருப்பவனவாம். முடிவாக அணுக்கருவில் இருக்கும் பேராற்றல் நியூக்ளியர் எனர்ஜி தான் இயக்கங்களுக்கு எல்லாம் காரணமாய் உள்ளதென அறிவியலார் கண்டுள்ளனர். அந்த பேராற்றலை இப்பொழுதுதான் சிறிது சிறிதாக சோதனைகளின் மூலமாக கண்டறிந்து வெளியிட்டு வருகின்றனர். அவ்வாற்றலின் செயல் அகப்பொருளின் வெளியுறு முயற்சியாய் தொற்றிக் கொண்டிருக்கின்றதாம். ஆற்றலின் செயல் அகப்பொருளின் வெளியுறு முயற்சியாய் தோற்றிக் கொண்டிருக்கின்றதாம். அப்பேராற்றல் எல்லாம் வல்ல இறைவனின் தனிப்பெரும் கருணை அல்லது தனிப்பெரும் தயவின் கூறாக உள்ளதாம். அருள் நிலையிலிருந்தே எல்லா ஆற்றல்களும் எல்லா இயக்கங்களும் எல்லா முயற்சிகளும் வெளியாகி கொண்டுள்ளனவாம். மற்ற எப்பொருள்களிலும் எவ்வுயிர்களிலும் பல வகை ஆற்றல்களாய் இயக்கங்களாய் தோற்றி செயல்பட்டு வந்த அந்த இறை தயவு இம்மனிதனில் பகுத்தறிவின் முடிவில் வெளிப்பட்டு தயா நன்முயற்சி மேற்கொண்டு தயா இன்ப வாழ்வு பெற்றிட தூண்டிக் கொண்டிருக்கின்றதாம். இவ்வுண்மை அறியப்படும் பொழுதுதான் மனிதன் தயவு முயற்சியை எப்பொழுதும் கொண்டு விளங்குவதுதான் இயல்பாய் உடையவன் என்பது தெளிவாம். இவ்வுண்மை அறியப்படும் பொழுதுதான் மனிதன் தயவு முயற்சியை எப்பொழுதும் கொண்டு விளங்குவதுதான் இயல்பாய் உடையவன் என்பது தெளிவாம். முயற்சியின் அடிநிலை உண்மை அறிந்து கொள்ளப்படாமையால் மனிதன் ஏதேதோ முயற்சிகள் செய்தும் அப்படி முயற்சித்தலை அடியோடு வெறுத்து செயலற இருந்தும் நற்பயன் பெறாமல் வீண் போனான். உலக வாழ்வில் புலனின்பம் பெற வேண்டியே மனிதன் ஆயிரம் வகையில் முயற்சி செய்கின்றான். அப்படி முயன்று பெரும் இன்பம் எல்லாம் நிலைக்காது பயனற்று போகத்தான் காண்கின்றான். முடிவில் தேக இந்திரிய கரணங்களின் அமைப்பே முயற்சி செய்யவென்றே தோற்றுவிக்கப்பட்டுள்ளது. உழைக்க பிறந்தவன் மனிதன் என்பது உண்மை. உழைக்கத்தான் உடல் நலமும் அனுபவமும் உண்டாகும். அன்றியும் அவ்வுழைப்பு அறிவோடும் அன்போடும் கூடியதாய் இருத்தல் வேண்டும். அப்போதுதான் உள் நின்று உண்மை வெளிப்பட்டு உயர்பயன் ஏற்கச் செய்யும். அன்பும் அறிவும் இல்லாது மேற்கொள்ளப்படும் கடின உழைப்பால் தனக்கோ பிறருக்கோ பெரு நன்மை உண்டாகாது. முன்னோரில் சிலர் கடும் தவ முயற்சியாகிய உழைப்பால் அக ஆற்றலை அதிகமாக பெற்று தம் இச்சைப்படி உலக மக்களை ஆட்டி வைத்தும் தாமே சித்தாடி மகிழ்ந்தும் பலகாலம் இருந்து மறைந்தார்கள். சிலரோ அகநாட்டம் கொண்டு ஆன்ம கடவுள் உண்மையை கண்டு பற்றி நின்று அதிலே ஆழ்ந்து போயினது அரும்பெரும் முயற்சியால் தானாம். மற்றும் சிலர் உலகியல் வாழ்வில் மிகுதியான பொருளும் பெயரும் புகழும் தமது பெரும் முயற்சியால் தேடி அடைந்து மறைந்தனர். இந்நாள் உலகிலோ மக்களின் முயற்சித் துறைகள் பலவாக அதிகரித்துள்ளன. அவற்றில் பலர் ஈடுபட்டு பலகாலம் முயன்று பல உண்மைகளை கண்டுபிடித்து அவைகளை கொண்டு அறிவியல் விந்தைகள் பல புரிகின்றார்கள். இவர்களின் முயற்சி எந்தவிதமான கஷ்ட நஷ்டங்களையும் பொருட்படுத்தாமல் எதிர்த்து மேல் நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. கடலடி நிலத்தையும் தோண்டி தோண்டி உட்பொருள்களை வெளியில் கொண்டு வருகின்றனர். பூமியை குடைந்து சுரங்கங்களை உண்டு பண்ணி எவ்வளவோ பொருள்களை புறத்தில் அள்ளி வருகின்றனர். உலகிலுள்ள பல பொருள்களை ஆய்ந்து பலவித மாற்றங்கள் அடையச் செய்து உலகுக்கு பயன்படத் தருகின்றனர். கண்ணுக்கு புலனாகாத மிக நுண்ணிய அணுக்களையும் பலகால் பெருமுயற்சி செய்து முடிவில் தகர்த்து பல கூறுகளாக பிரித்துவிட்டனர். இவர்களின் முயற்சியால் இப்பொழுது வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்ற மின்காந்த அலைகளின் திறனால் எவ்வளவோ விந்தைகள் புரியக்கூடிய நிலையில் இருக்கின்றார்கள் நம் அறிவியலார். இவ்வளவும் முயற்சியின் பயன் என்பது உண்மையே யாம். இதுவரை செய்யப்பட்ட அரிய பெரிய முயற்சிகள் எல்லாம் மக்களினத்திற்கு வழங்கியுள்ள பயன் என்ன என்பதை நாமே இப்பொழுது கண்டு பலகால் வியந்து பெருமைப்படுகின்றோம். ஓரொரு சமயம் இந்த அசுர முயற்சியால் விளைகின்ற ஆக்கமும் அழிவும் கண்டு அஞ்சி வெறுக்கின்றோம். அதிக முயற்சியால் முன்னேறியுள்ள உலக நாடுகள் மிகவும் போற்றிக் கொள்ளப்படுகின்றன. அம்முயற்சி மிக்க பெருநாடுகளிடையே போட்டியும் பொறாமையும் பகைமையும் மேலோங்கும் போதுதான்
உலகம் என்ன ஆகப் போகிறதோ என்ற பேரச்சம் உண்டாகின்றது. இந்த அழிவும் அச்சமும் கொண்ட முயற்சிகளைக் கண்டு நல்லவர்கள் பலர் இவைகளை மாற்று முயற்சிகள் பல செய்ய முற்பட்டுள்ளனர். அதன் பயனாக பல தேச மக்களின் கூட்டுறவால் சமாதான சங்கங்கள் சில ஏற்பட்டுள்ளன. இன்னும் பல நலம் வளர்க்கும் குழுக்களும் கழகங்களும் சங்கங்களும் பொதுநல தாபனங்களும் தோன்றியுள்ளன. ஒரு சிலர் உலக சமுதாய நலம் கருதி வேள்விகள் புரிவதிலும் ஈடுபட்டுள்ளனர். இவைகளால் எல்லாம் ஓரளவு நலம் உண்டாகாமல் இல்லை. ஆனாலும் உலகம் நல்வழிப்படுவதாயும் நன்முயற்சியில் நாட்டம் கொள்ளப்படுவதாயும் காணோம். அதற்கு திருவருள்தான் முன்வந்து துணை புரிய வேண்டும். எல்லோரும் முயற்சியோடு இருக்க வேண்டியது திருவருள் ஆணையே. முயற்சியை கைவிட்டு கையறவோடு சும்மா இருக்கப்படாது எவரும். இயற்கையின் நியதி சட்டம் உலகிலுள்ள அனைத்து உயிர்களுக்கும் வேண்டுவன உதவி வாழ்வித்து மேல்நிலைக்கு ஏற்றுவதையே அடிப்படை கொள்கையாய் கொண்டு வகுக்கப்பட்டுள்ளதாம். அதன்படி சற்றும் பிசகாது மனிதன் வரையுள்ள எல்லா உயிரினங்களும் யாவும் வழங்கி வாழ்விக்கப்பட்டு வருகின்றன. பக்குவ மனிதனுக்குத்தான் இவ்விதிச்சட்டத்தின் உண்மை விளங்குகின்றது. பிற உயிரினங்களுக்கு உண்மை விளங்கும்படியாயில்லை. ஆகையால் மற்றெல்லா உயிரினங்களும் நியதிப்படி வழங்கப்பெறும் சூழ்நிலையை கொண்டு அதற்கு உரிய சுபாவத்திற்கு தக்கபடி வாழ்ந்து மறைவதே முறையாய் உள்ளதாம். ஆனால் மனித இனம் கூட விதி வழங்கும் சூழ்நிலையை மட்டும் கொண்டு வாழ்ந்துவிட்டு மறைவது திருவுளச் சம்மதமாகாது. ஏனென்றால் மனிதன் சிறந்த மன அறிவை சுபாவமாக பெற்றிருக்கின்றான். இந்த அறிவின் விளைவால் இவனுக்கு இவனுடைய கடவுளியல் உண்மை விளங்குகின்றது. அதாவது இவன் பிற எந்த ஓர் உயிரினம் போன்ற இயல்பினாய் இல்லாது புற தேகேந்திரிய தோற்றநிலை கடந்து அகத்தே இருக்கும் கடவுள் ஆன்ம இயல்பினாய் இருந்து கொண்டு புறவடிவை தன்னுடைய அங்கமாய்க் கொண்டு விளங்குகின்றான் என்று அறியப்படுகின்றது. ஆகையால் மனிதன் உண்மையில் தன் கடவுள் இயல்பாம் அருள்நிலை விளங்க வாழ வேண்டியவனாய் இருக்கின்றான். நியதியார் பெற்ற புறவடிவில் வாழும் பொழுதே அருள் நன்முயற்சியால் அக உண்மை நிலையிலிருந்தும் அருள் நிறை அனுபவம் போங்க வாழ தலைப்பட வேண்டியுள்ளதாம். ஆகையால் தான் இவனுக்கு விதி வழங்கும் நியதி உதவி மட்டும் போதாமல் அத்தோடு வாழ்ந்துவிட்டு மடிந்து போகாமல் நல் அருள் முயற்சியால் அவ்வொருள் உதவி கொண்டு வாழ்ந்து தனது அக புற வடிவமெல்லாம் அருள் வண்ணமாக மாற்ற பெற்றுக்கொண்டு அழிவின்றி மரணமில்லாது வாழ்வதே இவனுக்கு ஆணை செய்யப்பட்டுள்ளதாகும். ஆகவே இம்மனிதன் மட்டும் அவசியம் முயற்சி பயன் அடைய வேண்டியவனாய் உள்ளான். இதனால் இவனுக்கு இவன் அறியாமலே முயற்சி மேற்கொள்ள ஆதியிலிருந்தே தூண்டிவிடப் பெற்றிருக்கின்றான். அம்முயற்சி செயலால் தான் இவன் பிற உயிரினங்களைப் போல் வாழ்வில் எவ்வித முன்னேற்றமும் காணாது கோடிக்கணக்கான ஆண்டுகளாக ஒரே நிலையில் கிடக்காமல் சில 1000 ஆண்டுகளிலேயே நன்முயற்சிகள் செய்து எவ்வளவோ முன்னேற்றம் கண்டுள்ளான். மக்களினம் இந்நிலவுலையின் ஒரு பகுதியில் தோன்றி பின்னர் பரவியுள்ளனர் என்பது ஆராய்ச்சியாளர்களின் முடிவு. இவர்களுக்கு இயல்பாய் இருக்கும் மன அறிவு அன்று தொட்டே செயல்படத் தொடங்கி விட்டிருந்ததாகும். அதனால்தான் இவர்கள் தங்களைச் சூழ உள்ள உலக உயிர்களையும் பொருள்களையும் பற்றி ஊன்றி நோக்கி அவற்றின் தோற்றங்களையும் இயல்களையும் செயல்களையும் கவனிக்கத் தொடங்கினார்கள். அப்படி கவனித்து பல செய்திகளை நேரடியாகவும் யூகித்தும் அனுபவத்தில் கண்டு வந்தார்கள். அதேபோல தம்மை பற்றியும் தமது தோற்றம் ஆற்றல் செயல் பற்றியும் சிறிது சிறிதாக தெரிந்து கொண்டிருந்தார்கள். இவற்றிற்கு மேலாக அவர்களின் மனம் ஓர் அற்புத நுண்பொறியாய் மனோன்மணியாய் நுதல் நடு அறிவு கண்ணாய் பொருந்தியிருந்து உள்ளும் புறமும் நீக்கமர நிறைந்திலங்கும் கந்தளி ஒளியை கண்டுகொள்ளவும் செய்திருந்ததாம். அந்த ஒளியே உலகுக்கு எல்லாம் ஆதாரப் பொருளாய் உணர்ந்தும் இருந்தனர். அகண்ட பேரொளியினின்றே கொடிநிலை என்னும் சூரியனும் வள்ளி என்னும் சந்திரனும் தோன்றி உலகு உயிர்கட்கு வாழ இடம் அகண்ட பேரொளியினின்றே கொடிநிலை என்னும் சூரியனும் வள்ளி என்னும் சந்திரனும் தோன்றி உலகு உயிர்கட்கு வாழ இடம் பொருள் சூழ்நிலை யாவும் வழங்கி கொண்டிருப்பதாகவும் அறிந்தார்கள் எனவும், அதனால் அவர்கள் அந்த கந்தளி கொடிநிலை வள்ளியை கடவுள் வடிவாக கொண்டு வழிபட்டார்கள் என்றும் அறிகின்றோம். அவர்களின் அவ்வறிவு அனுபவம் அன்பு அருள் இன்ப விளைவு கொள்ள வேண்டியிருந்ததால் சிறிது காலத்திற்கு அந்நெற்றிக் கண்ணின் செயல் வேண்டப்படவில்லை. யாதலின்
கடவுளருட் செயலாய் அக்கண்ணும் அது கொண்டிருந்த மக்களில் பலரும் அவர்கள் வாழ்ந்து வந்த இடமே கூட கடலில் மூழ்கிவிட்டனவாம். அம்மக்களிலிருந்து பிரிந்து நெடுந்தூரங்களில் சென்று வாழ்ந்த மக்களுக்கு புறப்புலன் வாழ்வு தழைக்கத் தொடங்கியதாம். இந்த புற வாழ்க்கை முயற்சியில்தான் பலவாகிய முன்னேற்றங்கள் விளைந்து வந்துள்ளன இதுகாரும். அந்த முயற்சியில் தோன்றினவைகளே எல்லாவிதமான கற்பனைகளும் கலைகளும் வாழ்வின் தேவைகள் எல்லாமும் ஆம். இவ்வளர்ச்சி புறநிலைக்கே பொருத்தமாய் அமைந்ததால் அக உண்மை வெளியாக வழியில்லாது போயிற்று. ஆனாலும் அக உண்மை முற்றும் மறைந்து ஒழிந்து போய் மறக்கப்பட்டு விடவில்லை. அது நம் தமிழில் மறைந்து உறைந்து வந்து இத்தருணம் வெளியாக ஆணை பெற்று விட்டதாம். இந்த இறை உண்மை கரந்துரை காலம், அதாவது அஞ்ஞாத வாசகாலம் முற்றும் அந்த கடவுளே நம் அகமிருந்து அன்பு வளர உதவியாக புறவாழ்வை விதித்து வந்துள்ளதாய் அறிகின்றோம். ஆகவே புறவாழ்வின் முயற்சிகள் எல்லாம் கூட இறையருளின் மறை செயலே என காண்கின்றோம். புறவாழ்விலே முயற்சியில் அருள்நிலை அல்லது தயவு விளங்கச் செய்ய ஜீவகாருண்ய மெய்நெறி தோற்றுவிக்கப்பட்டுள்ளது. அந்நெறிதான் சுத்த சன்மார்க்கமாக சுத்த சத்விசாரத்தால் அகமிருந்து அனகமாக விரிவதை காண்கின்றோம். இந்நெறியால் தான் உண்மையான அன்பு அருள் இன்பத்தின் தத்துவம் விளங்குகின்றது. இதனால் புறமுயற்சியில் இருந்த நாட்டம் அகமுயற்சிக்கு மாறுகின்றது. திருவருட்பிரகாச வள்ளலாரின் மூலம் அக இறை உண்மை அருட்பெரும் ஜோதியாக வெளியாகின்றது. உலகறியாதிருந்த இறை ஒளி உண்மை அன்று வெளியாகிவிட்டது. அவரே அந்த அருள் ஒளியை அருள் அனுபவத்தாலே அடைந்து அருட்பிரகாச வடிவமும் பெற்று வாழ்பவராகிவிட்டார். இதுதான் அருள் முயற்சியின் பயன் ஆகும். இவ் அருட்பெரும் முயற்சியே யாவரும் ஏற்று பயன் காண வேண்டிய ஒன்றாய் இருக்கின்றது. உலகுக்கு அருள் முயற்சிதான் இன்றைய தேவையாயுள்ளது. ஆகையால் இப்பொழுது உலகெங்கும் நடந்து கொண்டிருப்பது அருள் முயற்சிக்கு மாறான மருள் முயற்சியாகவும் இருள் முயற்சியாகவும் இருக்க காண்கின்றோம். உலக மக்கள் சமுதாயம் இருளிலும் மருளிலும் கிடந்து இடர்பாடும் துன்பமும் அழிவும் விளைவிக்கும் பெரிய பெரிய முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கின்றனவாய் காண்கின்றோம். அருள் நன்முயற்சி வெளிப்பட வேண்டிய தருணத்தில் இந்த வேண்டாத முயற்சிகள் ஏனோ? இதுவும் திருவருட் சம்மதம்தானா? ஆம், திருவுள்ளம் இதுவாய்த்தான் இருக்க வேண்டும். இல்லையானால் அவருக்கு சம்மதமில்லையானால் இம்மாதிரி எதுவும் தோன்றியே இருக்காது என்பது திண்ணம். உண்மையில் இப்பொழுது நடைபெற்று வருகின்ற உலகை அச்சுறுத்தும் மருள் முயற்சிகளாலும் இருள் முயற்சிகளாலும் புறவாழ்வில் விருப்பும் அவ்விருப்பு நிறைவேறாத இடத்து உண்டாகும் விருப்பும் முழுமையாக நீங்கி போகும்படி தான் எல்லா நிகழ்ச்சிகளும் நடந்து வருகின்றனவாம். இவற்றின் முடிவில் தேவையற்றனவெல்லாம் அழிந்து ஒழிந்து போகவும் எஞ்சியவை அருள் நன்முயற்சியால் இன்ப ஒளி கொண்டு நிலவவும் காண்போம். திருவருட்சம்மதமாக நிகழ்கின்ற இன்றைய மருள் அறிவியல் முயற்சியிலும் அருள் உண்மை காணற்கான அகவிளக்கம் சில வெளியாகிக் கொண்டுள்ளனவாம். இவ்வுண்மையை நாமே எடுத்து கூறி உலகினருக்கு விளக்கி காட்ட வேண்டுவது நம் பொறுப்பாகும். முயற்சியால் ஒருவன் நினைத்ததை சாதிக்க முடியும். ஆனால் எதையும் நினைப்பதும் விரும்புவதும் சொல்லுவதும் எளிதாகும். முயற்சி செய்து அடைவதுதான் மிக கடினமானதாகும். எண்ணுகின்றவன் உள்ள வலிமையும் செயல்திறமையும் உடையவனாக இருந்து முயன்றால் தான் நினைத்ததை நினைத்த வண்ணம் பெற முடியும். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணிய திண்ணியராக பெறின் என்பது வள்ளுவர் வாக்கு. அவர் குறித்த திண்ணியர் புற உடல் வன்மையினரை குறிப்பதன்று அகத்திறமையினரை உணர்த்துவதாம். தேகவன்மை மிக்கவர்கள் பல அரிய செயல்களை புரியக்கூடும். அவைகளைக் கண்டு அவனை உலகு போற்றும். ஆனால் அந்த அருஞ்செயல் அறிவும் அன்பும் இன்பமும் விளைவிக்கும் செயலாக இருப்பது அருமை. அப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணம் அத்திண்ணியரில் உதயமாவதில்லை. புறத்திருந்து புகுத்தினாலும் அவர்களுக்கு ஏறாது. ஆகையால் அவர்கள் புறத்திண்ணியர்களே. அவர்களின் எண்ணமும் முயற்சியும் பயனும் உண்மையை வெளிப்படுத்தாவாம். ஆனாலும் உண்மை வெளியுறற்கான பக்குவம் உண்டாகும் வரை புற விளைவுக்கான நல்ல நல்ல முயற்சிகள் வரவேற்கப்படுகின்றன. உலகில் பலருக்கும் பலகாலம் பயன்படக்கூடிய ஒரு நற்பணியை ஒருவன் மிக முயன்று ஆற்றினால் அவன் எல்லோராலும் போற்றிக் கொள்ளப்படுகின்றான். ஓர் எடுத்துக்காட்டாக பகீரத பிரயத்தனம் என்றதன் கருத்தை கொள்ளலாம். அதாவது பகீரதன் என்பவன் தன் நெடுநாளைய கடுந்தவ முயற்சிகளால் கங்கை பேராற்றை இவ்வுலகுக்கு கொண்டு வந்து விட்டானாம். அக்கங்கையால் உலக மக்களுக்கு பலவாகிய நன்மைகள் விளைந்து கொண்டுள்ளனவாம். உண்மையில் இமயமலை மீது உறைபனியின் நீர்ப்பெருக்கத்தையும்
அங்கங்கு கிடக்கும் வான் பொழிந்த நீர்த்தேக்கங்களையும் இயன்ற அளவு ஒன்றுபடுத்தி பேராற்று வெள்ளமாக நிலமீது பாய்ந்து வளம் பெறச் செய்து உலக மக்களுக்கு உதவியது ஒருவனுடைய பெருமுயற்சியாய் கொள்ளுவது பொருத்தமானதேயாம். இந்த பெருமுயற்சிக்கு பெருந்துணையின் இன்றியமையாததே அது திண்ணிய உள்ளத்திறமையால் புறத்தில் பலரின் கூட்டு முயற்சியால் விளைந்ததாக இருக்கலாம். அந்த கங்கையை இப்பொழுது வடக்கிலிருந்து தென்கோடி வரை கொண்டு வர எண்ணுவதும் உயர் எண்ணமே. ஆனால் அப்படி எண்ணுகின்றவரின் ஆற்றல் அவ்வளவு வலிமை கொண்டதாக இல்லை. ஆகையால் அம்முயற்சி எண்ணத்தளவிலே தங்கிவிட்டுள்ளது, செயல் அளவுக்கு வரவில்லையாம். அதற்கு பதிலாகத்தான் இப்பொழுது இந்நாட்டில் பல இடங்களில் பெரும் அணைக்கட்டு திட்டங்களை வகுத்து பெரும் முயற்சிகள் புரிந்து நீர்த்தேக்கங்களை ஏற்படுத்தி நாட்டை வளப்படுத்துகின்றது அரசாங்கம். இத்துறை முயற்சியால் நாட்டிற்கு ஏற்பட்டுள்ள நலம் எவ்வளவு என்பதை நாம் கண்டு வருகின்றோம். இதற்கு மேலாக மற்ற துறைகளில் அறிவியல் துணை கொண்டு பெருமுயற்சிகள் நடைபெற்று வருகின்றதை நாம் அறிவோம். இம்முயற்சிகளால் விளைகின்ற பயன்களையும் நாம் கண்டு வருகின்றோம். இம்முயற்சிகள் இன்னும் நாளுக்கு நாள் பெருக்கிக் கொண்டுதான் வருவதாக இருக்கின்றதே ஒழிய திடீரென வளராது நின்றுவிடப் போகின்றதில்லை. ஒருவரின் பல நாட் பழக்க வழக்கத்தை திடீரென்று ஒழித்துவிட முடியாது. ஆனால் அப்பழக்க வழக்கத்தை அப்படியே திசை மாற்றி விடுவது சற்று எளிதாம், சாத்தியமுமாம். ஆகையால் இப்பொழுது பெருகி வரும் அறிவியல் முயற்சிகளை அடக்கி ஒழிக்க கருதுவதை விட அறிவிலே அருள் வழியை நிரப்பி முயற்சிகளை அருள் நன்முயற்சிகளாக மாற்றிவிடுதல் நன்றாம். இப்பொழுதுள்ள அறிவியல் முயற்சிகள் எல்லாம் எவ்வளவோ சிறந்தனவாக இருப்பினும், எவ்வளவோ பயன் தருகின்றனவாக இருப்பினும், மக்கள் மருள் நிலையில் மயக்குற்று நன்மை அடைய முடியாதவர்களாய் அவத்தைப்பட்டு கொண்டிருக்கின்றனர். இந்த மருள் நிலையில் உண்மையது, பொய்யது, நன்மையது, தீமையது, எதை கொள்ளுவது, எதை தள்ளுவது என்றே புரிந்து கொள்ள முடியாமல் உளறுகின்றார்கள். உண்மையை எடுத்துச் சொன்னாலும் கூட அதனை பகுத்தறிவினால் தெரிந்து கொள்ளக்கூடாதவர்களாய் அவ்வுண்மையை நம்பாமல் பொய் என கருதி புறக்கணித்து வருகின்றனர். இந்நிலையிலும் கூட பழமையில் நம்பிக்கை இழக்காதவர்களும் அப்பழமையில் மறைந்து கிடக்கும் உண்மையை காண விரும்புகின்றவர்களும் பலர் இவ்வுலகில் இருக்கத்தான் செய்கின்றார்கள். இவர்கள் நம் உண்மையை ஏற்றுக்கொள்ளுதல் சாத்தியமாய் இருக்கின்றது. உண்மையை ஏற்றுக்கொண்டால் மருள் நிலை விட்டு அருள் நிலைக்கு வருவதும் சாத்தியமாகும். இவர்களில் பலர் அறிவியல் துறைகளிலும் பயில்கின்றவர்களாய் இருத்தலின் இவர்கள் அருள் உண்மையை அறிவியலோடு கூட்டி வைத்து பயன் காண முற்படுவது நிச்சயம். இப்படியாகத்தான் அறிவியலில் மருள் நீங்கி அருள் ஓங்க வழி உண்டாகி உள்ளதாம். சிலர் பழம்பெருமையில் பற்றுமிக்கு உடையவர்களாய் நூதன அறிவியற் சாதனங்களை ஏற்றுக்கொண்டாலும் அறிவியலில் முழு நம்பிக்கையும் பற்றுதலும் அற்றவர்களாய் இருக்கின்றார்கள். இவர்கள் அறிவியலை ஏற்றாலும் ஏற்காவிட்டாலும் பாதகமில்லை. ஆனால் இவர்களின் மருள் மயக்க நிலை பழையனவற்றில் உண்மையை எடுத்து கூறிலும் மறுத்து வாதிடுவதாக இருக்கின்றது. இதுதான் மிக மோசமான நிலையாம். இவர்கள்தான் உண்மையை கண்முன்னர் காட்டினும் புரிந்து கொள்ள மாட்டாதவர்களாய் மயக்கறிவினால் மறுத்து கொண்டு பழக்க வழக்கங்களை சற்றும் மாற்றிக்கொள்ளச் சம்மதியாதவர்களாய் முன் நெறிகளிலேயே நடந்து வருகின்றார்கள். பிறரையும் அவர்களைப் போலவே நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார்கள், வற்புறுத்துகின்றார்கள். இவர்களின் முயற்சி ஈடேறாது என்பது திருவருளால் உணர்கின்ற உண்மையாம். இவர்கள் மறுப்பது இவர்கள் போற்றும் பழமையின் உள்ளுரை உண்மையேயாம். அவ்வுண்மையை மறுத்துவிட்டு அதன் பொய் சாயா தோற்றத்தை மதித்துக் கொள்ளுவது அறிவுடைமையாகுமா? ஒருவன் பலரால் போற்றி வணங்கத்தக்க நிலையில் உள்ளவன் நன்றாக இருக்கின்ற போது, அதாவது அறியாமையால் அவனை சற்றும் மரியாது மறுத்துவிட்டு அவனுடைய நிழற்படத்தை வைத்து போற்றி கொண்டாடுகின்றவனை நல்ல அறிவுடையவன் என்று சொல்ல முடியுமா? முடியாதென்றோ? ஆகவேதான் இப்பழமை விரும்பிகளின் செயல் உண்மை கொண்டதாய் இல்லை, பொய்மை சார்ந்ததாய் உள்ளது. இறை ஆணையால் உண்மை வெளிவருகின்ற தருணம் இதுவாக உள்ளதால் இனியும் இவர்களின் பொய்யை போற்றி வரும் முயற்சிகள் எல்லாம் மிக விரைவில் மறைந்து போவது திண்ணம். பொய்யை போற்றி வரும் முயற்சிகள் மறைந்துவிடும் என்றுதான் கருத்தை ஒழிய முயற்சிகளே மறைந்துவிடும் என்று கூறப்படவில்லை. ஆகையால் இந்த மருளாளர் குறைந்து மறந்து மறைந்து போவதும் அருளாளர் விரைந்து நிறைந்து வருவதும் அடுத்து காண்போம். மருள் வழிபாடு நடந்த இடத்தின் உண்மை அருள் வழிபாடு நடக்க காண்போம். மூடமான கடின முயற்சிகள் எல்லாம் குறைய வேண்டும். மாறாக அருள் அறிவோடு கூடிய அமைதியான நன்முயற்சிகள் இடையராது நீடிக்க வேண்டும். இதனால் உலகில் பெருநன்மைகள் பெருகும். எல்லோரும் நல்லவர்களாய்
நல்ல நல்ல முயற்சிகள் உடையவர்களாய் வாழலாம். இத்துடன் 4வது அத்தியாயம் நிறைவு பெறுகின்றது. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, தயவு.